4 பெண்கள், 8 மாசம் குழந்தைங்க. சொன்னா வந்து எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. 8 மாசம் குழந்தைய தூக்கிட்டு மேலே வந்து அந்த பொண்ணு பால் குடி கூட இல்லை, அழுதுட்டு மேலே ஒடியாருது. அண்ணா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சோபா போட்டிருப்பேன், மா உள்ளுக்கு போமா பெட்ரூம்குள்ளே போயிருமா அப்படிங்கிறேன். இல்லைண்ணா. அடுத்த செகண்ட் கீழே போய் தண்ணி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு 4 கூட தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25-30 பேர் இருக்கும். மேலே நான் கூப்பிட்டு வர்றேன். ஆசிரம் ஸ்கூல்னு சொல்லிட்டு இங்கே சென்னை சில்க்ஸ் பின்னாடி 2 பொண்ணுங்க. ஏம்மா நீ வந்து இந்த மாதிரி வந்திருக்க, யார் கூட வந்தேன்னு நான் கேட்குறேன். அப்பா கூட வந்தேண்ணா. உங்கள் அப்பா எங்கப்பா தொலைஞ்சிட்டாரு, எனக்கு தெரியல, நான் மேலே வந்துட்டேன். அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்டு நான் கேட்குறேன். அம்மா உனக்கு வயசுனாம்மா அப்படின்னு நான் கேட்குறேன். 22 அப்படின்னு. ஓட்டுற ஃபஸ்ட்டு கேட்டேன். 22 அப்படின்னு. நீ ஏன் செத்து போயிட்டானா என்னம்மா பண்ணுவ அப்படின்னு நான் கேட்டதுக்கு அந்த பொண்ணு பேச்சு இல்லை. ஒரு பையன் ஷர்ட் இல்லைங்க, சரிங்களா? இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த பையன் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த பையன் வந்து சொல்லுவான் நாளைக்கு. சட்டை கிடையாது, அவனை வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். மேல இருந்து இங்க இருந்து தூக்கிட்டு போறோம், தூக்கவே முடியல. 5 பேர் சேர்ந்து தூக்கவே முடியல, அவ்வளவு பெரிய வெயிட். தூக்கிட்டு போய் இதே ஒய்ஃப் நிக்கிறா, அந்த கதவுக்கு பின்னாடி போடுறேன் நான். அவனுக்கு கான்சியஸே இல்லைங்க, அவன் கூட்டிட்டு வந்தவனுக்கு கான்சியஸ் இல்லைங்க. நான் சொன்னேன்ல முதல் 2 பேர், அந்த பொண்ணோட தங்கச்சியும் கான்சியஸ் இல்லை. நான் போய் சோபால உள் ரூம்ல படுமா, அந்த பால் கொடுக்கணும்னு அந்த பொண்ணு நீ உள்ளுக்கு போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 பேர் நம்ம வீட்டில் நிற்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி கீழே இருந்தவங்க தண்ணின்னு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாட்டில் மேலே இருந்து நாங்கள் தூக்கி போட்டோம். 4 பேர் சேர்ந்து தூக்கி போட்டோம். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டம் போடணும்னு அவசியம் இருக்கா தமிழ்நாட்டில்? எதுக்கு இந்த மாதிரி கூட்டம் போடுற? நீ 30 விழாவை நீ வந்து கேவலப்படுத்தி நீ பேசுற. 30 பேர் இருந்தாங்கன்னு. ஆனா அந்த 30 விழாவில் என்னென்ன இருந்துச்சு? அங்க மழை வந்துச்சு, தண்ணி இருந்துச்சு. இன்னொன்னு சொல்றேங்க, ஒரு பையன் வர்றாங்க, ப்ரோ நான் சுகர் பேஷண்ட் ப்ரோ, நீ இதை போட்டே ஆகணும். அவன் வரணும் நாளைக்கு, அவன் வந்து சொல்லுவான் சுகர் பேஷண்ட் ப்ரோ எனக்கு சர்க்கரை கொடுங்க ப்ரோன்னா. சர்க்கரை என் வீட்டில் இல்லை. நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? மசில் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு புரோட்டீன் பவுடர் நான் வச்சிருந்தேன். அந்த புரோட்டீன் பவுடரை நீ சுடுதண்ணியில் கலந்து இவங்க 3 பேர்த்துக்கு கொடுப்பா, அவங்க ரெக்கவர் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப்கிட்ட நான் சொன்னேன்.